ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்து ஸ்டெம் பார்க். இது எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குதுங்க. எங்கள் ஊர் ஈரோடு தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் போனோடனே ப்ளே ஏரியா, அப்புறம் டிக்கெட் எடுக்கிறது எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். டைரெக்டாக ப்ளே ஏரியாவில் போய் விளாடாமல் குழந்தைங்க இதெல்லாம் வந்து இழுத்து இழுத்து விளாண்டாங்க. ஆனால் ரொம்ப இழுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டாங்க, மேலே சாஞ்சிரும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கம்பி வந்து க்ராஸாக இருக்குது. ஆனால் அந்த சர்க்கிள்குள்ளே போயிட்டு வருதுங்க, ஹாஃப் சர்க்கிள்குள்ளே. இதுவும் இந்த மாதிரி குழந்தைங்க இதை வச்சு உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருந்தாங்கங்க. எல்லாமே சயின்ஸு தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த காற்று விசிறி இது வந்து போட்டிருந்தாங்கங்க. இதையும் சுற்றி சுற்றி பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வெயிட்டுங்க. நம்ம இதில் உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு நம்மளை கயிறை இழுத்துக்கணுங்க. இழுத்துட்டு மேலே போயிட்டு பேலன்ஸ் பண்ணி கீழே வரணுங்க. நம்மளோட வெயிட்டை செக் பண்ணுறது தாங்க அது. அப்புறம் இந்த மாதிரி கம்பியில் ஏறுறது, சர்க்கிளாக ஏறுறது, ட்ரையாங்கிளில் ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஏறி இறங்குறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்கங்க. என் பிள்ளைக்கு சர்க்கிளில் ஏற தெரியல. இது பார்த்திங்கன்னா கிளி தனியாகவும் கூண்டு தனியாகவும் இருக்குதுங்க. இதை நம்ம சுற்றும் போது பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே கிளி இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னோட பிள்ளைங்க வந்து சுற்றி சுற்றி விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. அது பார்க்குக்குன்னு போயிட்டாலே நம்ம இந்த நார்மலாக ஸ்லைடு, சீசா, ஊஞ்சல் இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னென்னா கீழே வந்து சின்னதாக லென்ஸ் மாதிரி இருக்குங்க. மேலே வந்து கேமரா இருக்குதுங்க. அந்த சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சுங்க. இது பசில்ஸ் மாதிரிங்க, அரேஞ்ச் பண்ணணும். இதை நல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்து எடுத்து போட்டு விளாண்டாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா ராக்கெட். நம்ம எல்லாம் பார்க்க முடியுங்களா பாருங்கள். விண்வெளிக்கு போகிற ராக்கெட் மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. 2 இருந்ததுங்க. ஒன்று சின்னதாகவும் பெருசாகவும் இருந்துச்சுங்க. பிள்ளைங்க ரொம்ப பார்த்துட்டு லைக் பண்ணிக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் சுற்றினா அந்த அம்பரில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுச்சுங்க. இதுலேயும் சுற்றி சுற்றி பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்கங்க. இது வந்து வண்ண கலர் நியூட்டன் கண்டுபிடிச்சதாங்க. வண்ண வட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சுற்றும்போது கலர் கலராக தெரிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட செயின்ஸு, அதாவது என்ன சொல்கிறதுனா கீர் ட்ரெயினு, அப்புறம் பெல்ட்டு ட்ரெயினு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ட்ரெயின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. எந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து ஓட்டிட்டு இப்போ கீரில் வந்து இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. இது ஏதோ ஆற்றல் பாதுகாப்புன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது தட்டினா சவுண்டு வந்ததுங்க. இதை பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுங்க, அவங்க பாட்டுக்கு தட்டி தட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால் மாதிரி இருந்ததுங்க. அதை கீழேருந்து ஏற்றி விட்டால் அது இந்த மாதிரி கம்பி கம்பியாக இருக்குல்லங்க, ரெட் கலரில், அதுக்குள்ளே வந்து 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 அப்படி கீழே வந்து கடைசியில் கீழே வந்து விழுந்துடுச்சிங்க, சுற்றி சுற்றி வந்து. அதை உட்காந்து பிள்ளைங்க பார்த்துட்டு அதை போட்டு போட்டு விளையாடிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸ் இருந்ததுங்க, நிறைய பெருசு பெருசாக பிரம்மாண்டமாக அழகாக இருந்ததுங்க. அது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக நல்ல கூட்டங்க. ஏன்னா டிக்கெட்டும் கம்மி, நீட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப கூட்டம் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோப்லலாம் ஏறி குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம உடம்பு தெரியாதுங்க, மேலே ஹெட்டு மட்டும் தெரியும். அந்த மாதிரி மிரரில் செஞ்சு வச்சுருந்தாங்கங்க. பிள்ளைங்கள்லாம் உள்ளே போய் போய் எட்டி பார்த்துக்கிட்டு, அம்மா என்னோடய உடம்பு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்கங்க. இது என்னோடய பெரிய பொண்ணு உள்ளே போயிட்டுருக்குறா, சின்ன பொண்ணு எங்கே உன்னோட உடம்ப காணும், உன்னோட உடம்ப காணும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ, கலர் ஷேடோங்க. நம்மளோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா கலராக தெரிஞ்சுது. இதுலேயும் ரொம்ப லைக் பண்ணாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பொண்ணு தாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணா. நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுங்க. இது பார்த்திங்கன்னா 2 மிரருங்க, ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருந்தது. பட் நம்மளோட உருவம் வந்து 3ஆக தெரிஞ்சதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமு, கண்ணாடியாக இருந்ததுங்க ரூம்குள்ளே. எந்த பக்கம் போய் எங்கே வர்றது என்னன்னு தெரில. உள்ளே போய் பார்த்தா டெட் எண்டுங்க. இந்த முக்கு முக்கா கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி போகணும், எப்படி வரணும் ஒன்றும் புரியல. இங்கே போகிறாங்க, அங்கே போய் இங்கே போய் வராங்க. ஒரு 15 நிமிஷம் இருக்குங்க. சுற்றுன்னு சுற்றிட்டு சரி அப்படியே ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வெளியில் வரலான்னா என் பொண்ணு, நான் இந்த வழியாக வரமாட்டேம்மா, நான் திரும்பி எது வழியாக உள்ளே வந்தோனோ அது வழியாக தான் வருவேன்ட்டு இங்கே பாருங்கள் திரும்பி போகிறாங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, வரமாட்டேன்ட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அவ கூடவே சேர்ந்து சுற்றிட்டு கடைசியாக எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் எந்த வழியை உள்ளே வந்தோமோ அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டோங்க. அந்த வழியாக வெளியே வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு ஆச்சரியமானதுங்க. இது வந்து கிணறுங்களாமா. இது பார்த்தீங்கன்னா, இந்த கிணறுக்கு வந்து முடிவே கிடையாதாமா. அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எட்டி பார்த்தேங்க. நல்லா ஆழமா இருக்கு. லைட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து முடிவில்லா கிணறு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்கங்க. ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து டிஜிட்டல் பிளானிட்டோரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளானட் பத்தின ஸ்டோரி. ½ அன் ஹவர் போட்டு விட்றாங்கங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹40ங்க. இதுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணோம். வெளியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ரீனிஷா கார்டன்லாம் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைம் தான் நாங்க போயிருந்தோங்க. அப்புறம் பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் ஸ்லைடில விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பேபீஸ்க்குன்னு ஸ்லைட்ஸ் இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லாங்கா நடந்து போயி, இந்த உள்ளுக்குள்ள போயி, அதுக்கப்புறம் எஸ் பெண்ட் மாரி ஸ்லைடுங்க. என் பொண்ணுக்கு இந்த ஸ்லைடு ரொம்ப பிடிக்குங்க. ஜாலியா அவ என்ஜாய் பண்ணா. என்னங்க பண்ணுறது, சண்டே நம்ம எப்படி இந்த குழந்தைங்கள நம்ம என்ன சொல்கிறது, அதுங்களுக்கு பிடிச்ச மாரி எப்படி நம்ம பார்த்துக்கிறதுனா, இந்த மாரி பார்க்கு அந்த மாரி கூட்டிகிட்டு போனா தாங்க அவங்க கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. விசில் அடிச்சுட்டாங்க. பாப்பா இந்த ஒண்ணு மட்டும் விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.